பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்தை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சரி, நம்ம வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதனுடையதான 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை ஒரு ஆள் வாசிக்கணும். எல்லாம் எடுத்துக்கிடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை ஒரு ஆள் வாசிக்கணும். அதுக்கப்புறம் 27, 28, 29. ஓகே, இந்த 19 வசனங்களை நம்ம முதல்ல தெளிவாய் வாசிப்போம். பைபிள் கொண்டு வந்தாங்க, தயவு செய்து நீங்கள் பைபிளை பார்க்கணும். சப்போஸ் பைபிள் கையில் கொண்டு வரல, ஆண்ட்ராய்டு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதுக்காக மட்டும் மொபைலை யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க நாங்கள் சூப்பராக ஸ்க்ரீனில் வருது, அதை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கர்த்தருடைய வசனம் நம்மோடு கூட பேசுகிற நேரம் நம்ம சேர்ந்து வாசிக்கும் பொழுது நான் பிரசங்கம் பண்ணுகிறதை காட்டிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். சரி, அப்போ ஒரு ஆள் வாசிங்க. அதை மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். இந்த ஓமை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வெளியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதவனினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. சரி, ஓகே, அல்லேலூயா. சரி, நம்ம இந்த வேத பகுதியை தியானிப்பதற்கு முன்பதாக எசேக்கியேல் 34 ஒன்று எடுங்க பார்க்கலாம். நம்ம கடந்த வாரத்தில் அதில் நம்ம செய்தியை நம்ம கேட்டோம். எசேக்கியேல் 34. ஆமென். இந்த எசேக்கியேல் 34 இந்த
தீர்க்கதரிசிகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அதாவது ஜனங்களை ஆண்டார்கள் என்கிறதை குறித்து, எஸ்பெஷலி இந்த அதாவது 34 2வது வசனம், 33 இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசன உரை, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர்கள் அல்லவா மந்தையை வைக்க வேண்டும். நீங்கள் இந்த வீட்டில் தனியாக இருக்கும்போது இந்த 34 எடுத்து நீங்கள் படிக்கணும். ஏன்னா அதுக்கு எனக்கு விளக்கிறதுக்கு டைம் இல்லை. சரியா? எல்லோரும் கவனிக்கிறீங்களா? சரி. அப்போது இதில் இந்த வேத பகுதியில் அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடையதான பாதத்திலிருந்து வெளியே போவதற்கான ஒரு காரணம், அவர்களை மேய்த்த மேய்ப்பர்கள் சரியாக மந்தைகளை கவனிக்காமல் போனதுனால, அவர்களை கவனிக்காமல் போய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறி போனார்கள், பாவம் செய்தார்கள், தேவனை விட்டு விலகி போனார்கள். ஒரு காலகட்டத்தில் தேவாலயமும் இடிக்கப்பட்டது, தேவ ஆராதனை மாற்றப்பட்டது. இவர்களை 70 வருஷம் சிறை கைதியாக பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அப்போ இதுக்கு ஒரு காரணம், அப்போ இது தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறார், அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மேய்ப்பர்கள் அதாவது ஜனங்களை சரியாக மேய்க்காமல் இருந்ததுனால, சொல்லப்போன ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் ஜனங்களுக்கு சரியாக புத்திமதி சொல்லி அவர்களை நடத்தாமல் போனதுனால என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரி, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னா, ஏசாயா 61வது அதிகாரத்தை எடுங்க பார்க்கலாம். ஏசாயா 61 அதனுடையதான 3 வசனங்கள் ஒரு ஆள் வாசிங்க. 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சருகிட்ட நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆதரவு செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த வேத பகுதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் எடுத்து பிரசங்கம் பண்ணுவார். இந்த பகுதியை வாசித்த உடனே சுருளை க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து அவர் பேசுவார், தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்தை சொல்லுவார். ஆமென். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஒரு கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இன்னும் என்ன கவனிங்க, அன்பான தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களையும் ரட்சிக்கப்படாதவர்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கிற வசதியோ வாய்ப்புகளோ அல்லது அவர்களுக்கு இருக்கிற திடகாத்திரமான காரியங்களோ உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான தேவ பிள்ளைகளாகிய நாம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இனி ஒரு வேத பகுதி, நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி, ஃபெமிலியரானது 23ஆம் சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். 23ஆம் சங்கீதத்தை ஒரு ஆள் வாசிங்க. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். எல்லாரும் எடுத்தீங்களா? 23ஆம் சங்கீதம். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்தால், இப்போ தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்போ அவர் இருந்தா என்னை நடத்துகிற விதம் தான். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், என் ஆத்துமாவை தேற்றுகிறார், தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீரனுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழுகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ நீங்க புரியணும், இந்த நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து நம்மை மேய்ப்பதற்காக, ஆளுகை செய்வதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்த பொழுது ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு 3 வருஷம் கான்ட்ராக்ட் கொண்டு வர ஒரு எஜமானை போல அல்ல, அல்லது ஒரு ஜென்மனவும் கூட கான்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிறாள் கணவன் மனைவியை போல அல்ல, அல்லது சகோதர சிநேகிகள் இருக்கிறோமே இந்த ஒரு உறவு அல்ல. இதை எல்லாவற்றை காட்டிலும் தன் ஜீவனை நமக்கு தந்து இந்த உலகத்தில் தமக்கென்றவர் பிடித்தெடுத்து இந்த உலகத்தில் நம்மை எல்லாவித சுக சௌகரியங்களோடு நன்மையோடு தேவன் நம்மை நடத்தி அப்படிதான் ஆட்சியாகிற 1000 வருஷம் அரசாட்சி நம்மளை கொண்டு வந்து புதிய வானம் புதிய பூமி என்கிறதான அந்த புதிய எருசலேமிலே தேவன் நம்மை கொண்டு போகிற ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜராகவும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது. இது எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி வருகிறதான மேன்மையை குறித்து நம்ம நினைத்தால் இப்பொழுது இருக்கிற பாடுகள் ஒன்றுமே இல்லை, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான், ஒன்றுமே இல்லை. அப்போ நமக்கு கஷ்டம் நஷ்டம் பாடு வருத்தம் என்று நாம் சொல்லிக்கொண்டால் அதுக்கு மெயினான ஒரு காரியம் என்ன, நம்ம ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியலை. கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறது உண்மையானால், அதை நான் அறிந்திருந்தேனானால் தற்காலிகமாக இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ணுகிற அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை அவன் சாதாரணமாய் மாற்றிக்கிடுகிறார். எப்போ தெரியுமா? நம்ம ஆண்டவரோடு கூட வரும்பொழுது. அதனால தான் அதாவது கற்பாறையின் மேலே கட்டப்படுகிறதான வீடு மணல் மேலே கட்டப்படுகிற வீடு. இந்த கற்பாறையின் மேலே கட்டப்படுகிற வீடு அது எத்தனை காற்று வந்தாலும் எத்தனை மழை வந்தாலும் எத்தனை வந்தாலும் பிரச்சனை காரணம் அது கட்டப்பட்டிருக்கிறது அந்த கற்பாறைக்கு மேலே. ஆனால் மணலுக்கு மேலே கட்டப்பட்டாலோ அதுக்கு ஒரு கிருப்பு கிடையாது இல்லையா? அப்போ இது கற்பாறை என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வசனம். அப்படி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது ஆண்டவருக்கு வசனத்துக்கு மேலே நம்ம கட்டுகிறது. ஹல்லேலூயா. உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் வீட்டில் போய் உங்களுக்கு அசைன்மெண்ட்டாக நான் கொடுக்குறேன். என்னென்ன படிக்கணும் தெரியுமா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம், ஏசாயா 61ஆம் அதிகாரம், சங்கீதம் 21, 61 இல்லை 23, சங்கீதம் 23, அடுத்து யோவான் 10ஆம் அதிகாரம். எத்தனை பேர் செய்வீங்க? நீ அடுத்த வாரம் ஃபாஸ்டிங் பிரேயர் ஆகும், புதன் வேளன் வெள்ளி. அப்போ பைபிள் தியானத்துக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கினீங்கன்னு அதெல்லாம் எடுத்து வச்சு படிக்கணும். ஆமென். அன்பான தேவஜனமே, நம் கர்த்தருடைய வசனத்தினால விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார், இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், அந்த விசுவாசி இப்படி சொன்னார். யோ மனுஷன் என்ன சொன்னா நமக்கு என்ன? என்னை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் லாஸ்ட் ஃபைனல். அதனால் முதல்ல தேவனுடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. மனுஷனுக்கு இரக்கத்திற்கு முடிவு உண்டு. மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டானுக்கு முடியாது. ஆமென். ஆனால் கர்த்தர் சொன்னாத செய்வார். ஒன்று கூட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். நான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலேருந்து ஒரு 7 காரியத்தை அடுத்த 15 நிமிஷத்துக்குள்ள வேகமாக நம்ம சொல்லி நம்ம செபிக்க போகிறோம். ஆமென். நான் சொன்ன அசைன்மெண்ட் நீங்கள் மறக்கல? என்னென்ன? எசேக்கியேல் 34, ஏசாயா 61, சங்கீதம் 23, ஜான் சாப்டர் 10. ஓகே, யோவான் 10ஆம் அதிகாரம்.
வாசிப்பீங்களா? தியானிப்பீங்களா? அது இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறதை காட்டிலும் 100 மடங்கு உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் உங்களோடு கூட பேசும். ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சரி, நம்ம அந்த தியானித்த பகுதிக்கு நேராக வரலாம். எல்லாரும் கவனிங்க. இந்த வேத பகுதியில் ஆண்டவர், நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதன் படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஓகே, அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறது அவர் ஏதோ ஒரு சாதாரண மனுஷனை போல பிறக்கலை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது அவரை குறித்து தீர்க்க தரிசன ஆகமங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பது சொன்னது போல அவர் வந்தார். ஓகே, இன்னைக்கு நம்ம எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம எல்லாம் யாருடைய சாயலில் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டோம் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆமென். உண்டாக்குனது ஒன்றும், அதை வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்டானதெல்லாம் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்கென்றும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டோம். அப்போ அதில் மெயினாக நம்ம அவருக்காக உண்டாக்கப்பட்டோம். ஆமென். அந்த எத்தனை பேர் நீங்கள் சொப்பனம் கண்டு நல்லா ப்ராப்பராக முடிச்சிருக்கிறீங்க? யாராவது சொப்பனம் கண்டு அதை ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களா? மேக்சிமம் வாய்ப்பு இல்லை. ஒன்றையில் இடையில யாராவது தட்டி எழுப்புவாங்க, இல்லைன்னா பயந்து எழும்புவோம், இல்லைன்னா டக்குன்னு சாப்பாயிடும். அப்படி தானே? இந்த சோலில் நடக்கிற சம்பவம் நமக்கு சீக்கிரமாக தெரியாது. இது சிலது நம்ம பிரெயினுக்கு மெமரி ஆயிடும். நீங்கள் வேறு இடத்துல சொப்பனை வரும், அதாவது யாராவது உங்களை பயப்படுத்தியிருப்பாங்க, நைட்டு தூக்கமெல்லாம் அது தலையில் வந்துருக்கும். ஓகே, அதுக்கு பேர் உங்களுக்கு பயத்தினால் வருகிறது. சரியா? ஆக்சுவலி நம்முடைய ஆத்மாவில் வருகிற சில காரியங்கள் அது சீக்கிரமாக மற்றவங்களுக்கு அதாவது விளக்க முடியாது, அதுக்கு ஒரு எண்டு இருக்காது. எங்கிறது போல தான் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். ஆனால் அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவராலே அது சேர்க்கப்படுகிறது. அப்படி இந்த தீர்க்க தரிசன ஆகமங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன ஒரு பகுதி தான் நம்ம இதெல்லாம் வாசித்தது. அதனுடைய நிறைவேறுதலாம் இன்றைக்கு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கிறார். அப்போ நல்ல மேய்ப்பன் யார் என்று தன்னை குறித்து தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருந்தார். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு he was the shepherd. அவர்தான் நல்ல மேய்ப்பன். அவர் சொல்றாரு, அந்த மேய்ப்பன் ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொன்ன அதே மேய்ப்பன் நான் என்னை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த என்னை குறித்து சொல்லுகிற காரியங்கள் தான் நான் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்க போகிறேன். நம்ம வாசிச்சோம். சரி, இனி உங்களுடைய கண்கள் இதற்கு முன்பதாக வரட்டும். யோவான் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். நம்பர் 1, அந்த 2வது வசனத்தை ஒன்றால் வாசிங்க பார்க்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். சரி, போதும். அதாவது மேய்ப்பனாய் இருக்கிறவன் யாருன்னா, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளுடைய மேய்ப்பனாய் இருக்கிறான். நீங்கள் இன்றைக்கி நிறைய மதங்களும் மத தலைவர்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்கள. நீங்கள் அவர்களுக்கெல்லாம் குறித்து நீங்கள் படித்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருந்திருக்காது. நான் அதை ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்ல வரல, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பின்னாடி ஒன்றுமே இருக்காது. ஏதோ அந்த காலகட்டத்தில் உண்டான ஒரு ரெவலேஷன் தான் அது இவ்வளோ பெரிய காரியங்களை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவரை குறித்து நூற்றாண்டுகளுக்கு முன்பு சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே அவர் வந்தார். தன்னை குறித்து உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுதும் அப்படிதான் வெளிப்படுத்தினார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முன்ன வந்தது, நீங்க பேரெல்லாம் பார்க்க வேண்டாம், இதுக்கு முன்ன வந்த யாரா இருந்தாலும் அவர்கள் யாரும் யாரல்ல, நல்ல மேய்ப்பன் அல்ல. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நீங்க முதல்ல புரியணும், நம்மை அழைத்திருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பன். நான் கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் அவர் உங்களுக்கு நல்லவராக தான் இல்லையா? ஆமென். எனக்கு தெரியுங்க, அவரை அறிந்த நாளிலிருந்து அவர் இன்னைக்கு நல்லவராக தான் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. அப்போ இந்த நல்ல மேய்ப்பனுடையதான குவாலிட்டி, அவர் நம்ம மேய்க்கிற விதம் 23ஆம் சங்கீதத்தில் வாசித்தது போல எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நாசமோசங்கள், எத்தனை இழப்புகள், எத்தனை கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் அவர் நம்ம ஸ்மூத்தாக நடத்தி நம்ம இன்னைக்கு இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்னே நம்மை நடத்தின அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம நினைக்கணும், அந்த இடத்துல கர்த்தரனை நல்லா நடத்தி இருந்தா என் வாழ்க்கை முடிந்தெல்லாம் போகலை, என் வாழ்க்கை இன்னும் இருக்குது. ஆமென். அப்போ கர்த்தரனை எத்தனை காலம் இந்த உலகத்தில் ஆயுஷோட வைக்கிறாரு, ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறாரோ அந்த மேய்ப்பன் என்ன மேய்க்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, 100% நம்முடைய வாழ்க்கையினுடையதான முழு நம்பிக்கையும் அந்த மேய்ப்பனுக்கு மேலே வச்சிடணும். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆமென். அப்போ முதலாவது அவர் நம்முடைய மேய்ப்பனாய் இருக்கிறார். இனி அந்த 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். சரி, போதும். இப்போ இந்த ரெண்டாவது அவர் நம்ம நிறைய மீனிங் இருக்கு, ரெண்டாவது சொல்கிறேன். முதல்ல ஒரு நாள் எப்படி அந்த மேய்ப்பன் எப்படி இருக்கிறாரு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அவர் எனக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவர் முக்கியப்படுத்துகிறார், எனக்கு எந்த இடத்துலையும் குறைவில்லாமல் நடத்துகிறார். அவர் தான் என்னுடைய மேய்ப்பன். அதுக்கு அர்த்தம் அவர் தான் என்னுடைய தகப்பன். நீங்கள் அந்த வசனத்தை எடுங்க பார்க்கலாம். அதாவது எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை எடுங்க பார்க்கலாம். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல 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 சவுண்டு கேட்கலையே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அது யாரு தெரியுமா? அது யாரு தெரியுமா? உன்னை தாயின் கருவில் உருவாதோருக்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர், நம்ம உருவாக்குனவர், அவர் நம்முடைய தெய்வம். ஹல்லேலூயா. இந்த அண்ட சராசரங்களை படைத்த அந்த தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த தெய்வம், அந்த தெய்வம் தான் இந்த முதல்ல இருக்கிறார் மேய்ப்பர். ஆமென். சரி, நம்பர் 2 அவர் என்ன செய்றார் தெரியுமா? நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எல்லாரும் கவனிங்களேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரிய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் ஸ்டேஜில் வந்து சில ஆளுகளை பேரை சொல்லி உங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் கேட்டுறீங்கல்ல, நான் மனசில் நினைப்பேன் என் பேரெல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் நம்ம பேரை சொல்லிட்டோன்னா கர்த்தர் நம்ம பார்த்துருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நான் கர்த்தருடைய வசனத்தை படித்த பிறகு தான் தெரியுது, அப்படி சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ரியலி அப்படி யாராவது உங்களை குறி போட்டு சொல்லாமல் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்மளை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தப்பாக நினைக்கூடாது, அதாங்க உண்மை. அதாவது ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்து எனக்கு ஒரு நன்மை நடக்கிறதை பார்க்கலும், தீர்க்க தரிசனம் உரைக்காம கர்த்தருடைய வாக்கு தத்தத்தினால அது எனக்கு நடக்குதுன்னா அதான் எனக்கு மேன்மை. ஹல்லேலூயா. அதான் உண்மை. ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். எனக்கு என்ன தேவை என்பதை அதன் காலத்தில் அதன் நேரத்தில் அவர் எனக்கு தருகிறார். He is my provider. ஹல்லேலூயா. அதான் வசனம் சொல்லு, சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். 10 பேர் செலெக்ஷனுக்கு போகிறாங்க, 9 பேர் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறாங்க. யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற என்ன எலெக்ட் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படி, அது ரெண்டாவது விஷயம். பட் நான் ஆண்டுடைய கிருபையினால செலக்ட் பண்ணப்பட்டேன். ஆமென். சரி, நம்பர் 2 அவர் என்ன செய்றார் தெரியுமா? நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளை, ஸ்பெசிஃபிக்கா நம்முடைய பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில், நம்ம ஊரில், நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் இயேசு அறியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் அல்லவா? அப்போ நம்பர் 1 அவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். நம்பர் 2 நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், அறிந்திருக்கிறார். அந்த 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. போதும். இப்போ
ஆடுகளுக்கு முன்பதாக அவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு? நடந்து நான் கேட்குறேன். இது நல்லா அப்படியே ஐயோ இதெல்லாம் என்னன்னு நினைக்கக்கூடாது. அந்த 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 மேப்பன் யார்? சவுண்டா சொல்லுங்க பார்க்குறான். மேப்பன் யார்? என்ன சிருஷ்டித்த கர்த்தர். ஹல்லேலூயா. என்னை சிருஷ்டித்த கர்த்தர். அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். மூணாவது, அவர் எனக்கு முன்பதாக போகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு முன்பதாக ஒரு ஆள் போனால் எப்படி இருக்கும்? உங்கள் காரியங்கள் எல்லாம் சாதிப்பதற்கு ஒரு ஆள் உங்களுக்கு முன்னே போனால் எப்படி இருக்கும்? நம்ம சில நேரத்தில் சொல்கிறது இல்லையா, எனக்கு தெரிலங்க, நான் யாரோ ஒரு ஆள் எனக்கு மீட் பண்ணுறாரு, அவர் எல்லா காரியத்தையும் செய்து கொடுத்துறாருன்னு நம்ம சொல்கிறது இல்லையா? எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு, அதாவது நம்பர் 1 என்னது? மேய்ப்பனாக இருக்கிறார், பெயர் சொல்லி நம்ம அழைத்திருக்கிறார். மூணாவது என்னது? அவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். இனி அந்த 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளுப்புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். உன்னோட கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல 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 ஆமென். ஹல்லேலூயா. அதாவது நானே வாசல், என் வழியால் ஒருவன் உள் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். அதுக்கு அர்த்தம் நீங்கள் நிறைய எடுத்தாலும் ஒரு காரியம் என்னன்னா, வாசிங்க பார்க்கலாம். சங்கீர்த்தனம் 1:3 நினைக்கிறேன். வாசிங்க. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அவன் என்ன அர்த்தம் தெரியுமா? ஐயோ ஃபெயிலர் ஆகி போச்சே. ஏன்னா அவன் ஆல்ரெடி என்னத்தில் இருக்கான் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருந்து, கர்த்தருடைய வசனத்தில் தியானமாயிருக்கிறவன் ஞானவானாக இருப்பான், அறிவுள்ளவனாக இருப்பான், புத்தி உள்ளவனாக இருப்பான், பயப்பட மாட்டான், திறமை உள்ளவனாக இருப்பான். அவன் ஜெயிக்கிறத செய்வான். புரிஞ்சுக்கிடுங்க, அவன் ஜெயிக்கிறத செய்வான், அவன் தேடுகிறத கண்டுபிடிப்பான். ஆண்டவரே உமக்கு சித்தமானா எனக்கு தாரேன்னா அது லாட்டரி சீட் எடுக்கிறது. ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நான் இதை செய்கிறேன், ஆல்ரெடி நீ எனக்கு இதை சொல்லியிருக்கிறீங்க. அந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ், ப்ராப்பரான கைட்னஸ். அதனால தான் வசனம் சொல்லுது, அவன் என்ன செய்வான் தெரியுமா? உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். தட் இஸ் ட்ரூ. நம்ம கையிட்டு செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம எடுக்கிற தீர்மானம் சரியில்லைன்னா கர்த்தர் அதை மாற்றிடுவார். ஆமென். நிறைய நஷ்டப்பட்ட பிற்பாடு ஐயோ எனக்கு மாறி போச்சுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு வராது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறோம், கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறோம். அவர் தான் நமக்கு அறிவு ஞானம் கொடுக்கிறார். ஏன்னா அவர் எனக்கு மேய்ப்பனாக இருக்கிறார். ஓகே, அப்போ அவன் என்ன பண்றான்? உள்ளும் புறமும் போய் மேய்ச்சலை கண்டடைகிறான். அடுத்து 10-11 வாசிங்க பார்க்கலாம். திருடன் திருடவும் வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்னி வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது மேய்ப்பனாக இருக்கிறார், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், எனக்கு முன்பதாக கடந்து போகிறார், என்னை உள்ளும் புறமும் மேய்ச்சலடைய பண்ணுகிறார். 5வது என்ன தெரியுமா? அதாவது அவர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த ஜீவன் தெரியுமா? நித்திய ஜீவன். அதாவது நான் இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாராக இந்த உலகத்தில் மாற்றப்பட்டா எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் உண்டு, அவங்க தேவன் அவர்களுக்காக ஒதுக்கி வைத்திருக்கிற அந்த பரதேசில் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமென். அவங்களுக்கு சரீரத்தை நம்ம இந்த உலகத்தில் அடக்கம் பண்ணுகிறோம், நம்முடைய உறவினர்களாக இருக்க டைமில். பட் ஒன்று தெரியுமா? அவங்க அடைகிற அந்த மகிமையின் பாக்கியம் இருக்குல்ல, அது நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுபோல் பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். அது எப்படி இருக்குது தெரியுமா? எடுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம் குயிக்கா.
அந்த ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொள்றாங்களே, எடுத்தவங்க வாசிங்க. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுவேன். அதுல தொடர்ந்து அதுல மேல வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் அதாவது அவன் பரிசுத்த 55 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்து இயேசுவான் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதாயும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசு நிற்கிறதாயும் காண்கிறேன் என்றான். ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். யாருக்கும் எல்லாரும் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணுங்க பிரசங்கம் பண்ணுறீங்க, இதை மட்டும் சொல்லாதீங்கன்றீங்க, அப்படி தானே? ஆனால் இது இல்லாமல் பிரசங்கமே இல்லைங்க. எத்தனை பேர் புரியுது? அதாவது அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான் நிற்கிறதை கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதாகவும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதாக காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரண்டு தங்கள் காதுகளை அழைத்து கொண்டு ஒருவனப்பட்டு அவனை மேலே வந்து கல்லறிங்க. ஏன்னா அவனுக்கு டெத் டிக்ளரேஷன் ஆன உடனே he shut his eyes. ஓ மை காட், அப்படி பார்க்கும் பொழுது தேவ பிரசன்னம். ஏங்க இது உண்மையா இல்லையா? இதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஸ்தேவான் இதை பார்த்த உடனே அவன் தனக்கு உடம்புல வருகிற கல்லை ஒன்று அவன் பார்க்கல. ஏன்னா அங்கே பார்த்ததெல்லாம் கர்த்தரை பார்த்தாச்சு. இனி ஒரு வேலை சொன்னா அனஸ்தீசா கொடுத்தாச்சு. இனி எத்தனை கல்லறிஞ்சாலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அவன் பார்க்க வேண்டியதை பார்த்தாச்சு. அப்படித்தானே சொல்றான், என் ஆவி எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. திஸ் இஸ் வாட் ஹேப்பன். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கு. ஏன்னா அது ஏன் தெரியுமா? தட் இஸ் த கனெக்ஷன் ஆஃப் த நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். நம்மளை எங்க சும்மா ஆண்டவர் ஒன்றுக்கு பிடிக்கல. அதான் சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது உண்மையானால் தட் இஸ் த ஒரிஜினாலிட்டி, தட் இஸ் த ட்ரூ. ஏன் கிறிஸ்துவுக்காக தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க? ஏன் அவங்க விட்டு பிரியல? காரணம் அவங்களுக்கு தெரியும், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஒன்று கரங்கள் தட்டுங்க பார்க்கலாம். பயப்படாதீங்க, நமக்கு ஒரு ஜென்மம் வாழ கர்த்தர் கிருபை தருவார். நம்ம எல்லாம் பாட்டி தாத்தா ஆகி பிள்ளைகளை நம்ம கொண்டு வந்து நமக்கு இஷ்டம் போல வேலை வாங்கி அது ஒரு லெவலில் ஆன பண்ண கேட்டு பாருங்க. இப்போல்லாம் அம்மாமார் என்ன பார்த்தாலும் நமக்கு பிள்ளைகள் அழுது தூக்கம் இல்லை. அந்த லெவலில் நம்மளை கொண்டு வந்து தான் கர்த்தர் எடுப்பார். பயப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா வாக்குத்தத்தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும். அப்போ பிள்ளைகளை பார்த்தாச்சு, இனி பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாங்க சமாதானம். அது வாக்குத்தத்தம். அதனால டோன்ட் வரி, அந்த வாக்குத்தத்தத்தில் நம்புங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி உண்மை. ஹல்லேலூயா. அப்போ நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறாருன்னா ஏதோ சும்மா ஆண்ட வேலை போடுறதல்ல. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தெய்வம் மரண வரையின நம்மை நடத்துவார். ஒன்று கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து அந்த 15வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். சரி போதும். இது அதான் நல்ல ரிலேஷன். எப்படி? அதாவது நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளாலே அறியப்பட்டும் இருக்கிறேன். நம்ம சம்டைமில் எல்லாரும் புரியுதா நான் சொல்கிறது? நம்ம சம்டைமில் நினைப்போம், அதாவது நம்ம சும்மா எப்படியே சொல்லுவோம் தெரியுமா, ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு, அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு உனக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு நீ ஃப்ரெண்டா? புரியுதில்ல? அவர் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிடலாம், ஆனால் அந்த ஆளுக்கு நீ ஃப்ரெண்டா? அதாகும் அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கிறேன். அப்படி தானே? அதாங்க உண்மை. அதான் இயேசு சொன்னார். எடுங்க பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யோவான் 15ஆம் அதிகாரம். அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆமென். திஸ் இஸ் a true love.
ஆண்ட வேலை கலத்தி விடுற லவ் இல்லை. ஆமே, வீட்டில் சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை உண்டாக்குற லவ் இல்லை. அப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்தில் உண்டாங்கிறது கேள்விதான். ஆமே, ஹல்லேலூயா. அப்போ தட் இஸ் அ ட்ரூ லவ். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அன்பை அறிந்திருந்தா ரெண்டு சைட்லையும் இருக்கும். அதுதான் ஸ்தேவானுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. நம்ம அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கணும். எப்படி? ஆண்டவர் அறிந்தும் அறியப்பட்டு இருக்கணும். இனி அந்த 15:7 வாசிங்க பார்க்கலாம். அதாக இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்பதான் அறியப்பட்டிருப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். ஆமென். அதனால தான் யோபு சொன்னார், நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். மனைவி சொல்ற, இதுக்கு மேல நீ என்னத்துக்கு வாழ போற, யூஸ் இல்லை. நீங்க சரித்திரத்தை நீங்க கரெக்டாக படிச்சீங்கன்னா, அவங்கள குறித்து படிச்சீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கு இந்த காரிய சம்பவம் நடக்கும் பொழுது. ஓகே, அப்போ இனி ஆயுசு 70, பலத்தின் மிகுதினால் 80. ஏன்னா பலன் இல்லையா, இப்போ ஜோலிதருக்கு நாளாச்சு. அப்போ சொல்கிறா, இனி இதுக்கு மேலே என்னையா அவனுக்கு விசுவாசம், இனி ஜஸ்ட் ஒன்று, நீ ஆண்டவரை தூசி அவரே அடிச்சிடுவார். அப்போ இனி நமக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேதியில் செத்தான்னு சொல்லலாம். ஆனால் யோபு சொல்கிறான் என்ன தெரியுமா, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, அவட நன்மையை வாங்கியிருக்கிறோம் இல்லையா, ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கியிருக்கிறோம் இல்லையா, அப்போ அவருக்கு பிளஸ்ஸிங் எல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணுனா. இப்படி நம்ம நினைக்கிறது உண்டா? ஏதாவது ஒரு இழப்போ கஷ்டமோ நஷ்டமோ வருமோ, ஆண்டவருக்கு மேலே இந்த ஆண்டவரை சேவிக்கிறதுல என்னது, அன்னைக்கு ஜெபம் இருக்காது, வேத தியானம் இருக்காது, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, பாஸ்டர் கூப்பிட்டு பேசினா ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் பேசுவாங்க, இதெல்லாம் குழம்பி இருக்கும். நான் சொல்கிறது, அப்போ தான் தேவ சமூகத்தில் வரணும், அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும், ஒன்றொன்னா எழுதி பார்க்கணும், எத்தனை நன்மைகளை செஞ்சீங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த நன்மை எப்படி தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு, அறியப்பட்டு இருக்கிறான். ஃப்ரெண்டுனா எப்படி, அவர் நம்மளை அறிந்திருக்கிறார், அவரால் அறியப்பட்டு இருக்கிறோம். அதுதான் ஒன்னஸ். ஹல்லேலூயா. உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களை ரொம்ப கிரேட்டாக பார்க்குறேன். ஏன் தெரியுமா, இந்த வேதத்தை நீங்கள் நம்புறீங்க பாருங்க, அதனால். ஏன்னா தட் இஸ் ட்ரூ, அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை உண்மையாக பற்றி கொண்டு அதன் மேலே நம்பிக்கை இந்த உலகத்தில் வாழுகிறது போல பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த அறியப்படுகிற ஒரு அனுபவம் நம்ம கிறிஸ்துவோடு வந்தால் நம்ம பயப்பட தேவையில்லை. சரி, இனி கடைசியாக அதனுடையதான 27, 28, 29, 30 வாசிங்க. என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமென். நீங்க இதில் புரியணும். அதாவது நம்மளை இயேசு கிறிஸ்து விலைக்கு வாங்கினார் இல்லையா, விலைக்கு வாங்கினாரா இல்லையா, விலைக்கு வாங்கினார். விலைக்கு வாங்கின நம்ம என்னைக்காவது அவருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறோமா? அவருக்கு பார்வைக்கு நல்லா பாருங்க. காலையில் எழுப்புனா அது ஒரு சுபாவம், மத்தியானத்தில் இது ஒரு கேரக்டரு, நைட்டு போச்சுன்னா அது வேற ஒன்று, ஒரு வியாதி வந்தோன்னா அது மொத்தத்தில் கீழே விழுந்துடும். ஆடுக்கு நிலையை பார்த்தீங்களா, அது ஓடும் சாடும் கீழே படுக்கும், 4 நாள் எழும்பாது. நம்மளை தான் சொல்கிறார் ஆண்டவர். ஓகே, ஆனால் என்ன தெரியுமா, ஆடு என்னதான் இருந்தாலும் ஆடு மேய்க்கிறது யாரு? இந்த ஆடை உண்டாக்குனவர். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்கள் இருந்தால் இந்த 2 பிள்ளைங்களையும் நமக்கு சரியாக கொண்டு போகிறதுக்கு ஒரே வார்த்தை சொன்னால் நீங்கள் ஒரு ஆள் அதிகமாக நேசிக்கிறீங்கம்பாங்க. அவங்க சொல்கிறதான் அப்படி இருக்கா இல்லையா? எங்கள் வீட்டில் டெய்லி இருக்கிற சம்பவம். அப்போ ஏன்னா அவங்க நினைச்சு சொல்கிறாங்க, அவங்களுக்கு மனசில் இருக்கிற பேச தெரியல. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், அவர் அறிஞ்சிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு தக்கதாக கர்த்தர் நம்ம நடத்தலையா? ஆடுகளை நன்றாய் அறிந்திருக்கிறார், ஆடுகளுக்கு முன்னதாக போகிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ இதெல்லாம் செய்கிற தெய்வம் நம்மளை டெஸ்டிமென்ட்ல எல்லாம் போட மாட்டார், நமக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்?
உத்தரவாதம் பண்ணுகிறார். உத்தரவாதம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளை தந்த பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார், அவர்களை என் கையிலிருந்து ஒருவனுக்கும் எடுத்து மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நாம் உண்மையாக கர்த்தரை சேவித்து அவருடைய கையில் இருந்தா ஒரு பிசாசுக்கு நம்மளை எடுத்து மாற்ற முடியாது. ஒரு மனுஷனுக்கு நிர்மூலமாக்க முடியாது. காரணம், அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர் நமக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தாவீதை நீங்கள் குறித்து படிச்சீங்கன்னா, இந்த தாவீதுக்கு முன்ன அவனுக்கு பெரிய கிரேட் ஒன்று உள்ளதான் நம்ம பைபிளில் பார்க்க முடியல. ஆண்டவர் தாவீதன், அதாவது யூதா கோத்திரத்தை தெரிந்தார். ஆனால் யூதா கோத்திரத்தில் தாவீதை தெரிந்து கொள்வதற்கு அதற்கு முன்ன ஒரு டிக்னிட்டி அங்கே கிடையாது. ரொம்ப தெளிவாக படிச்சிங்கன்னா தெரியும். ஆனால் ஒன்று இருந்துங்க, எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒன்று, அவன் ஆடுகளை எப்படி மேய்த்தான் தெரியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கரடி வருது, நீங்கள் கரடியை விடுவிப்பீங்களா? கரடியை அடிப்பீங்களா? ஒரு ஆடை அடிக்க போவீங்களா? ஒரு ஆடு தானே போட்டு எத்தனை பேர் விடுவீங்க? செய்வோமா? ஆனால் அவனுக்கு தெரியும் தூக்கம் எத்தனை பேர் வருது. நல்ல கரங்கள் தடுங்க பார்க்கலாம். நல்ல 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 ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஒரு கரடி வரும்போது நம்ம வேல்யூவை நம்ம பார்ப்போம், அப்படி தானே? எத்தனை பேர் கரடிக்கு எதிராக ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியும்? சரி, சிங்கத்துக்கு நேராக ஃபைட் பண்ண முடியுமா? கிதியோனுக்கு முடியுமா? எத்தனை யுத்தம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பட் சிங்கத்தை கண்ட ஓடிடுவோம், அப்படி தானே? ஆனால் தாவீது அதை ஒரு பொருட்டாவே பார்க்கல. ஈசா என்னுடைய அப்பன் கையில் கொடுத்துருக்கிற ஆடு, நான் உத்தரவாதம் பண்ணணும். ஏன்னா இனி ஒரு உத்தரவாதத்தை யாக்கோபிட்ட பார்க்க முடியும். மாமனார் ஆடு கொடுத்து விடுறாரு, ஆனால் பீறி போட்டதுக்கெல்லாம் உத்தரவாதம் பண்ணாரு யாக்கோப். 10 முறை சம்பளத்தை மாற்றிட்டான். நல்ல மாமனார், கொடுக்கலான்னு கொடுக்க மாட்டாங்க பாருங்க. 10 முறை ஏமாத்திட்டா. இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதுக்கு தொடர்ச்சி தான் இந்த யூதா கோத்திரத்தில் வந்த தாவீது பார்க்குறாரு. ஆண்டவர் ஆப்டால் ஒரு ஆடுக்காக தன் ஜீவனை கூட பொருட்படுத்தாம இவன் போறான் பாரு. அப்படியே பார்க்கறது சவுல். என்னதான் கொடுத்தாலும் இப்படி ஒரு டைலாக் இருக்கு, கழுதைக்கு பின்னாடி போன கழுதை. ஆமே, சாரி, கழுதைக்கு புண்ணாக போன கழுதை. ராஜாவானா பெரிய பந்தா காட்டுறான், பெரிய மேன்மை காட்டுறான், அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், என்னென்னமோ காட்டுறான். பட் டேவிட் அப்படி இல்லைங்க. he was jealous for God. ஆமென். கோலியாத்தை அடிக்க போகுமா, என்ன சொல்றான் தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இந்த ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு எம்மாத்திரம். இவனை நாம் பார்க்கிறது ஒரு கரடி போல, ஒரு சிங்கத்தை போல. அந்த சிங்கத்தை கரடியை வீழ்த்துவதற்கு என்னால் முடியுமானால் இவனையும் வீழ்த்த முடியும். அது இராணுவ ஸ்ட்ராட்டஜி அல்ல, ஃபெய்த் ஸ்ட்ராட்டஜி. டூ ஆர் டை. ஆமென். அங்கதான் ஆண்டவர் பார்த்தாரு, ஓ வாட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன். அப்படி தூக்குறாரு. அப்படிதான் அவனுக்கு ராஜஸ்தானம் வருது. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார், தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாக இருப்பதில் ஒரு ஆள் இல்லாமல் இருப்பதில்லை. ஆனால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் அவங்க லெவலை பார்த்தாச்சுன்னா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியில் அவர் மசியாவாக வெளிப்பட்டார். தாவீதின் கோத்திரத்தில் த லாஸ்ட் ஒன். அவர் நமக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர். நான் சொல்கிறேன், யூ கேன் ட்ரஸ்ட் ஜீசஸ் எனி ஹவ். அவர் உங்களை ஒரு நாள் விட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 7 காரியத்தை ஒன்று கூட நம்ம சொல்கிறோம், பார்க்குறோம். நம்பர் 1, அவர் மேய்ப்பனாக இருக்கிறார். நம்பர் 2, நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்பர் 3, அவர் நமக்கு முன்பதாக போகிறார். நம்பர் 4, உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை நமக்கு தருகிறார். நம்பர் 5, தம்முடைய சொந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். நம்பர் 5, அதாவது நண்பனாய் ஒருவருக்கொருவர் அறிந்திருக்கிறார். he is a good friend. ஆமென். அடுத்து 7வது, அவர் என்ன பண்றார்? நமக்கு உத்தரவாதம் பண்ணுகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா?